give us something for the others. எங்களுக்குள்ளாய் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். So the preachers must always keep in mind what they preach is first for them and then for the others. தேவ செய்தியாளர்கள் ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும், என்ன பேசுகிறோமோ அது எங்களுக்கு உண்டானது, தேவதாசருக்கு உண்டானது, அதற்கு பிறகுதான் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு அது உரியதாகும். We should live by what we preach. நாம் என்ன பிரசங்கிக்கிறோமோ அதை போல வாழ்வது மிகப்பெரிய கடமை. Otherwise there will be legal accountability that we will give. அல்லது ஒரு பெரிய நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே பிரசங்கியாராகிய அவர்கள். Hallelujah. Hallelujah. It's a privilege to be back here. மறுபடியும் உங்கள் சமூகத்திலே நான் வந்து நிற்பது இது ஒரு பெரிய பாக்கியம். I want to just touch on Philippians chapter 1. பிலிப்பியர் முதலாம் அதிகாரத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். One of the letters of Apostle Paul to the Philippian church. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதின நிருபம் இது. This is the church that he had planted. பவுல் நிறுவின சபை இது, இந்த பிலிப்பியர் சபை. And he had a big trust on the Philippians. பிலிப்பியர்கள் மத்தியிலே சபை உருவாக்கினார், அந்த பிள்ளைகளை மிகவும் நம்பினார் அவர். It was a good church. அது உண்மையிலே ஒரு நல்ல சபை அது. But as all good churches, Paul always brought amazing encouragement to all churches. பவுல் அவர்கள் அநேக சபைகளை நிறுவினார்கள், அந்த சபைகளுக்கெல்லாம் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள். And so we see here in Philippians 1, if I will ask my brother to read from verses 1 to 6. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Hallelujah. Hallelujah. That is Philippians 1 to 6. Thank you, sister. பிலிப்பியர் 1:1 6 நாம் வாசிக்க கேட்டோம். She read it beautifully. So Paul starts by saying to the Philippians church, I thank my God every time I remember you. இதுல எப்படி ஆரம்பிக்கிறார், நான் தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி கடன் உள்ளவனாக இருக்கிறேன், உங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறேன் என்று அவர் எழுதுகிறார். Definitely this church must have been doing something really good that made Paul to remember them and pray for them. நிச்சயமாக இந்த பிலிப்பியர் சபை ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்க வேண்டும். ஆகவேதான் அவர் என்ன சொல்றாரு, இந்த சபையை குறித்து நான் உண்மையாகவே நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். And that is actually heart of not just an apostle, he was a great apostle, but of also a pastor who remembers his people every time that they go to prayer. இவர் ஒரு அப்போஸ்தலர் தான் பவுலானவர்கள், இருந்தும் கூட தன்னுடைய சபை மக்கள் செய்கிற நற்காரியங்களை குறித்து மிகவும் பாரப்பட்டு அந்த பிள்ளைகளுக்காக நன்றி கடன் செல்லுகிற ஒரு உண்மையான உத்தமமான போதகராகவும் இவர் இருக்கிறார். And then he says in verse 4, in all my prayers for all of you I always pray with joy. Hallelujah. இங்கே அது மாத்திரத்தோட நிற்கல அவரு, இன்னொன்னு சொல்றார். 4வது வசனத்துல என்ன சொல்றாரு, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகிறேன். So it is also for us as leaders an encouragement when we pray for our people that we pray with joy. போதகர்களாக எங்களுக்கும் அது ஒரு பெரிய படிப்பினை. காரணம், நம்முடைய சபைக்காக நம்முடைய சபை மக்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது போதகர்கள் சந்தோஷத்தோடு இருக்கணும் அவர்களை நினைக்கும் பொழுது. But we do understand in verse 5 why there was this remembrance of the church every time, why there was this joy when they was praying. We are going to look into verse 5. இதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று உண்டு, அதுதான் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறது, அதை நாம் பார்க்க போகிறோம். Because of your partnership in the gospel from the first day until now. ஏனா அந்த 5வது வசனத்தை பார்க்கும்போது உங்கள் நற்கிரியைகளை தொடங்கின நாள் முதல்
இன்று வரைக்கும் நடத்தி வருகிற இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். So this church was partnering with Paul to further the gospel of the Lord Jesus Christ. இந்த பிலிப்பியர் சபையானது பவுலோடு கூட கைகோர்த்திருக்கிறது. எதற்கு? சுவிசேஷத்தை பிரபலம் பண்ணுவதற்கு அவர் உழைக்கிறார். அவருக்கு உதவி செய்ய இந்த பிலிப்பியர் சபை முனைவு கொண்டிருக்கிறது. From day 1 until now, அந்த சபை தொடங்கின முதல் நாள் தொடங்கி இன்றைய நாள் வரைக்கும் in a church, சபை everyone has to play their role. ஒவ்வொருவரும் தங்களுக்குண்டான வேலையை செய்தாக வேண்டும். It's not just the responsibility of the leaders to further the gospel, but all the congregation must play a part in that. சபை போதகர், சபை தலைவர்கள் அவர்களுக்குண்டான பொறுப்பு மாத்திரம் கிடையாது. ஒரு சபையில இருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பொறுப்பு உண்டு. I must also say that it is not only the responsibility of the evangelist to preach the gospel, but we can all take responsibility to evangelize, even though we might not have the gift of an evangelist. சுவிசேஷத்தை சொல்லுகிற சுவிசேஷகர்களுக்கு மாத்திரம் அந்த பாரம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுவது அந்த பாரம் நீங்களும் நானும் சுவிசேஷகர்களா இல்லை என்றாலும் அந்த பாரம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. So I want to ask everybody a question here today. இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் நான் கேட்க போகிறேன். How are you partnershiping to further the gospel of the Lord Jesus Christ in this church, through this church? தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதிலே இந்த சபையிலே உங்களுடைய பங்களிப்பு எவ்வளவாய் இருக்கிறது? I know in Chennai you cannot go out on the streets and take the speakers out and take the instruments out and do street evangelism. I'm aware of that. எனக்கு தெரியும் சென்னையை பத்தி. சென்னையில நீங்க ஃப்ரீயா ஒரு ஸ்பீக்கரை மைக்கை எடுத்துட்டு தெரு தெருவா போறதுக்கு உண்டான கஷ்டங்கள் பத்தி எனக்கு தெரியும். We in London we have the freedom to do that. நான் இருக்கிற லண்டன் நகரத்திலே அதற்குண்டான சுதந்திரம் இருக்கிறது. நான் நினைத்த நேரத்துக்கு அப்படி கடந்து சென்று விடலாம். We evangelize on the streets every Friday 7 to 9 p.m. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7 இலிருந்து 9 மணி வரைக்கும் லண்டன் மாநகரத்திலே நான் செல்லுகிறேன், ஒவ்வொரு வாரமும் தவறாமல். Every Tuesday we evangelize from 1 to 2:30 every Tuesday afternoon. செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மதியம் 1 இலிருந்து 2 வரைக்கும் நான் அதை திரும்பவும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் விடாமல். That is possible for us legally to be out on the streets. அங்கே எங்களுக்கு அதுக்குண்டான சுதந்திரம் இருக்கிறது, வழி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் தடையில்லாமல் அதை செய்து கொண்டிருக்கிறோம். Yes, there are persecutions from the people. They don't like to hear the gospel when we preach on the streets. எங்களுக்கும் எதிர்ப்பு இருக்கிறதுங்க. அங்கே நாங்கள் சொல்லும்போது பிள்ளைகள் எதிர்க்கத்தான் செய்கிறார்கள். அதை விரும்பாதவர்கள் அநேகர் அங்கே உண்டு. But no matter what form you choose of evangelism, there will be sometimes oppositions. நீங்கள் எந்த முறையில சுவிசேஷம் சொல்லணும்னு நினைச்சீங்கனாலும் அதுல ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு எதிர்ப்பு கண்டிப்பாக வரும். So I want to ask you a question. ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். How are you furthering the gospel of the Lord Jesus Christ? தேவனுடைய இந்த மகத்துவமான சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறீர்கள்? Because we have the responsibility to share Jesus to our neighbors, to our friends, to our relatives, family. தேவனை பற்றி நாம் ஒவ்வொரு நம்முடைய நண்பர்கள், நம்ம குடும்பங்கள், நம்ம அயலகத்தார், எதிர் வீட்டுக்காரர், இங்கே அங்கே எல்லார்கிட்டையும் சொல்லுவது நம்ம தலையின் மேல் விழுந்த கடமை. There will be something in you that you can use or a method that you will be comfortable with to share Jesus to others. உங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க அதுல ஸ்பெஷலா இருப்பீங்க. இந்த விதத்துல நான் கர்த்தரை சொல்ல முடியும் அப்படின்னு அது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்துல மாறுபடும். I am an evangelist. நான் ஒரு சுவிசேஷகன். My way is a little bit radical, I think. என்னுடைய வழிகள் தனிப்பட்ட வழி. I can stand in a bus and I can shout and preach in a bus. நான் ஓடுகிற ஒரு பஸ்லயே உள்ளே நின்று நான் என்னால கத்தி நான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். I can stop anyone on the street and I can give them a leaflet and I can start talking about Jesus. That's me. தெருவுல போகிற யாரையும் ஒருத்தரை நிறுத்தி அவருக்கு கைப்பிரதியை கொடுத்து நான் கர்த்தரை பற்றி சொல்ல என்னால முடியும். I go to buy a coffee. I always have a leaflet in my pocket and I hand a leaflet to the cashier who gives me a coffee. ஒரு காபி கடைக்கு போவேன், என் பாக்கெட்ல எப்பவுமே கைப்பிரதி இருக்கும். பில்லு போடுறவர்கிட்ட பில்லு கொடுத்தது நான் நேரா ஒரு கைப்பிரதி அவர் கையில கொடுப்பேன். When I go to the restaurant, when the bill comes, I give a leaflet to the waiter as tips. ஹோட்டல்ல சாப்பிட்ட பிறகு பில் எடுத்துட்டு வருவாரு. அவர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி என் கையில அவர் பில்லு கொடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கைப்பிரதியை ரெடியா வச்சிருப்பேன் அவருக்கு கொடுக்கிறதுக்கு. When I travel by plane, நான் ஃளைட்ஸ்ல போகும்போது if I am the
the first one to enter the plane or the second one. If I see empty seats, I try and throw leaflets on the seats and I just disappear from them. ஃப்ளைட்ல போகும்பொழுது சப்போஸ் நான் முதல் ஆளா ரெண்டாவது ஆளா நான் ஏறினேன்னா வெறும் காலி சீட்டுகளை பார்ப்பேன். காலி சீட்டுகளை பார்த்தது அந்த சீட்ல அப்படியே கைப்பிரதிகளை வைத்துட்டு கொஞ்ச நேரத்துல நான் காணாம போயிடுவேன். Hallelujah. Hallelujah. This time when I came to Chennai, இந்த முறை நான் சென்னைக்கு வந்தபோது I didn't know the difference between the Telugu and the Tamil language letters. எனக்கு தமிழ் எது தெலுங்கு எதுன்னு எனக்கு தெரியல. I brought a lot of Telugu leaflets with me, thinking they are Tamil. நான் தமிழ்னு நினைச்சு தெரியாம தெலுங்கு கைப்பிரதி நிறைய என் கையில கொண்டு வந்துட்டேன். I was very disappointed நான் கொஞ்சம் அதுக்கு வருத்தப்பட்டேன். because I wanted to give the leaflets to everyone who we met. நான் யாரெல்லாம் பார்க்கறேனோ அவங்களுக்குலாம் இந்த தமிழ் கைப்பிரதியை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல. But that's how I operate. இப்படிதான் நான் சுவிசேஷத்திற்காய் உழைக்கிறேன். I use my WhatsApp status to put stories to evangelize to people. என்கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப்ல நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது எல்லாமே சுவிசேஷத்தை பத்தி தான். அதன் மூலமா நான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்றேன். I use my YouTube channel, I use my Facebook page to evangelize somehow. என்கிட்ட இருக்கிற யூடியூப் சேனல் தனியா இருக்கு, Facebook சேனல் இருக்கு. அதுல எல்லாத்துலயும் நான் என்ன பண்றேன், சுவிசேஷத்தை எப்படி சொல்ல முடியும்னு தான் வழி பார்க்கிறேன். I know TikTok is banned in India, but in UK the TikTok is okay. I use TikTok as well to evangelize. TikTok செயலி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது இந்தியால பேன் பண்ணி இருக்காங்க. ஆனா யூகேல லண்டன்ல அது இன்னும் ஆபரேட் பண்றாங்க. எல்லாருக்கும் அது அக்சஸபிளா இருக்கு. அது மூலமாவும் நான் சுவிசேஷத்தை சொல்றேன். But you don't have to use the TikTok. You don't have to use YouTube. You don't have to use WhatsApp. You don't have to use Facebook. But you use what God has given you and what you're comfortable with. Hallelujah. Hallelujah. நீங்க நான் சொன்ன மாதிரி டிக்டாக் தான் யூஸ் பண்ணணும், யூடியூப் தான் யூஸ் பண்ணணும், ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ணணும் சுவிசேஷத்தை சொல்லன்னு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு என்ன முடிகிறதோ, உங்களால் என்ன ஆகிறதோ அதை வைத்துக்கொண்டு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பியுங்கள். The time that we are living in, there is an urgency to share Jesus. நாம் இருக்கிற இந்த காலம் மிக இக்கட்டான சூழ்நிலை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சுவிசேஷத்தை சொல்லி தான் ஆக வேண்டும். We are saved by His grace. அவருடைய கிருபையினாலே தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். Experience miracles in our lives. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை அதிசயங்களை நாம் பெற்றிருக்கிறோம். We have seen the hand of God upon our lives. எத்தனை விதத்திலே தேவனுடைய கரம் நம்மிடத்திலே மகிமையாய் கிரியை செய்திருக்கிறது. So there are many out there who need Jesus. அதே போல எத்தனையோ பேர் அந்த அதிசயங்களுக்காக காத்திருக்கிறார்கள் வெளியே. We can't keep the good news only for ourselves. இந்த நற்செய்தியை நாம் நமக்குள்ளாய் வைத்திருக்கவே முடியாது, வைத்திருக்க கூடாது. We need to be telling the others about Jesus so they can experience the same living God that we are experiencing and we have experienced. நாம் அங்க வெளியே தேவையுள்ள மக்களுக்கு நமக்கு கிடைத்த அற்புதங்களையும் நமக்கு கிடைத்த அதிசயங்களையும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேண்டும். The Bible says, வேதம் சொல்லுகிறது, one of the verses in Proverbs, நீதிமொழிகளிலே ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, the one who wins a soul is wise. ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவன் மிகவும் ஞானமுள்ளவன் என்று சொல்லுகிறது. The one who wins a soul is wise. ஞானமுள்ளவன் எவன்? ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவனே ஞானமுள்ளவன். So in God's eyes, கர்த்தருடைய பார்வையில want to be wise, நீங்கள் ஞானவான்களாய் புத்தியுள்ளவர்களாய் இருக்கணும்னா we need to be winning souls. நீங்க வேற ஒண்ணும் பண்ண கூடாது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். It is not mentioned for any other ministry in the Bible that they will be wise, but for sharing Jesus and winning souls for Jesus, Bible says that person is considered to be a wise man or a wise woman. வேதத்திலே अनेक ஊழியங்கள் சொல்லுகிறது, अनेक ஊழியங்களை பற்றியும் அதுல ஞானவான்கள் இதை செய்கிறவர்கள் ஞானவான்கள் என்று சொல்லுவதில்லை. ஒரே ஒரு காரியம், ஆத்துமாக்களை யார் ஆதாயப்படுத்துகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் ஞானவான்கள் என்று சொல்லுகிறது. I know you as a church have been fasting. You are fasting for 21 days. Pastor was saying to me, அருமையான போதகர்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இந்த சபையாய் நீங்கள் 21 நாள் நீங்கள் உபவாசத்தை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறீர்கள். and I perceive and I understand that this is a very spiritual, spirit-filled church. எனக்கு நிச்சயமாய் தெரியும், இது மிகவும் ஆவிக்குரிய விதத்திலே கர்த்தருடைய நடத்துதலினாலே நடத்தப்படுகிற ஒரு தேவ சபை என்று நான் உணர்கிறேன். But how many of you would like all this space is empty that will be filled in Jesus' name? இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே காலியா இருக்கிற இத்தனை இடங்களும் நிரப்பப்படும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Praise the Lord. Hallelujah. Hallelujah. So I see excitement here. உங்களுடைய உற்சாகத்தை நான் பார்க்கிறேன். But we need to work hard as well.
அதே போல நாம் உழைக்கவும் செய்யணும். Each one of us take the responsibility. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உரிமை, அந்த உடன்படிக்கை உண்டு. In these 21 days of fasting to bring one person to church. இந்த 21 நாளில ஒரே ஒருத்தரையாகிலும் நான் இந்த சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது உங்களுடைய வாஞ்சையா இருக்க வேண்டும். Are you ready for this challenge? ஆயத்தமா இருக்கீங்களா? Don't bring a Christian, I want you to bring a non-Christian. கிறிஸ்தவர்களை திரும்ப கொண்டு வந்துராதீங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாத, கிறிஸ்துவை தெரியாதவர்களை கொண்டு வாருங்கள் சபைக்கு. Hallelujah. Hallelujah. A non-Christian. கிறிஸ்தவர் அல்லாத மற்றவர்களை கொண்டு வாருங்கள். So that they will come and experience the God that we are experiencing in this place. இன்றைக்கு நீங்களும் நானும் ருசி பார்த்த அந்த கர்த்தரை அவர்களும் ருசி பார்க்க வேண்டும். And do it the way you feel comfortable. எந்த விதத்தினாலும் உங்களால எந்த வழியில முடியுமோ அந்த வழியில அவர்களை கொண்டு வாருங்கள். You can use a lot of ways or methods of saying to them, oh, come, there are miracles happening in the church. உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ வழி இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த சபையில நிறைய அற்புதம் நடக்குது, வாங்கன்னு சொல்லலாம். Or you can say, oh, there is going to be prayer for you in the church. Come, if you are sick, you got no job or some problems going on, come and receive prayer. நீங்க சொல்லலாம், ஒருவேளை வியாதியா இருக்காங்களா, இந்த சபைக்கு வாங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லுங்க. வேலை இல்லையா, நிச்சயமா வேலை கிடைக்கும், வாங்கன்னு சொல்லுங்க. தேவையோடு இருக்கிறாங்களா, அந்த தேவை சந்திக்கப்படும் சொல்லி அவங்களை கூட்டிட்டு வாங்க. How can you attract the young people to come to church? இளம் வாலிபர்களை நீங்கள் எப்படி அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டு வர முடியும்? The young people are into music, they are into media, they are into technology. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும்? மியூசிக் பிடிக்கும், இசை பிடிக்கும், போன் பிடிக்கும், டெக்னாலஜி பிடிக்கும். அது லேட்டஸ்டான என்னென்ன வருதோ அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கும். And you can encourage them by saying, we got an amazing band, guitar and drums and piano and what not. Come and just listen to the music. மிக நேர்த்தியான இசை கருவிகளை வாசிக்கிற பிள்ளைகள் நம்ம இடத்துல உண்டு. அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து பிள்ளைகளை சபைக்கு நீங்கள் கூட்டி கொண்டு வரணும். Because you know that it's not easy to bring young people to church. இப்படி சின்ன பிள்ளைகளை, இளம் வாலிபர்களை சபைக்கு கொண்டு வருவது லேசான காரியமே கிடையாது. So we need methods that would fit in their culture, young culture. அவர்களை ஆதாயப்படுத்தி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிற மாதிரி நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? மெனக்கட வேண்டும். So I hope and I pray that God will give you ideas how to attract the people to come to church. இது நீங்களும் நானும் செய்ய வேண்டியதில்லை. நாம் ஜெபத்துல உட்கார்ந்து தேவனை தேடும்போது தேவனே நமக்கு அந்த ஆலோசனையை தந்து பிள்ளைகளை கொண்டு வர வைப்பார். Because we want to grow here. Hallelujah, Pastor. இந்த சபையில நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? வளர வேண்டும். We want to grow here. Hallelujah. எத்தனை பேர் சொல்றீங்க நீங்களும் நானும் வளர வேண்டும்? Says to be full up. மேலே எல்லா இடங்களும் நிரம்பி வழிய வேண்டும். We want to see this place packed. Hallelujah. இந்த இடம் கொள்ளாமல் போகிற அளவுக்கு மாற வேண்டும். We want all the old, the young and the small, everyone to be here. Hallelujah. சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள், குடும்பத்தினர் என்று எல்லாரும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் இந்த ஆலயம் நிரம்பி வழிய வேண்டும். We want to see the army of the Lord Jesus Christ raised through this church. தேவனுடைய சேனை என்று ஒரு பெரிய சேனை இந்த சபையிலே உருவாக்கப்பட வேண்டும். To change Chennai. Hallelujah. இந்த சென்னையை மாற்றுவதற்கு இங்கிருந்து தான் இந்த எழுப்புதல் கிளம்ப வேண்டும். From here the members will be empowered and raised and trained to go to the other parts of Tamil Nadu. இந்த இடத்திலே உருவாகிற பிள்ளைகள் ஊக்கப்படுத்தி எழுப்புதல் பெற்று தமிழ்நாட்டின் अनेक பகுதிகளுக்கு செல்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் இந்த இடத்துல இருந்து. Hallelujah. Hallelujah. We are not just talking about Chennai here. We are talking about Tamil Nadu and even India. வெறும் சென்னையில மாத்திரம் இல்ல நம்ம பேசுறது. இந்த சபையின் மூலமாய் தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா முழுக்க அந்த எழுப்புதல் பற்றி எரிகிற இடத்திற்கு இது ஆதாரமா இருக்கிறது. Let's have a big vision today. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய தரிசனம் வேண்டும். You are a fasting church. நீங்கள் உபவாசிக்கிற மிக நேர்த்தியான சபை. Things can happen. நிச்சயமாய் இந்த காரியங்கள் நடைபெறும். Do not think small of yourself. நீங்க வெறும் ஐயோ நான் அற்பம் நான் குப்பை என்று எண்ணாதீர்கள். We need to think big. நாம் நினைப்பதிலே பெரிய காரியங்களை நினைக்க வேண்டும். We want to reach out and expand. நாம் பெருக வேண்டும். இன்னும் பல ஆத்துமாக்களை நாம் சந்தித்தாக வேண்டும். How small it looked when Jesus started his ministry. ஆண்டவருடைய ஊழியத்தை பாருங்க, அது எவ்வளவு எளிமையாய் ஆரம்பித்தது. He met 1, he met 2, then he met 3, then 4 and they became 12. ஒருத்தரை பார்க்கறார், 2 பேரை பார்க்கறார், 3 பேரை பார்க்கறார். அதுக்கு பிறகுதான் அவருக்கு எத்தனை ஆச்சு? 12 சீஷர்கள் வந்தார்கள். And then they became another 72. அதற்கு பிறகு ஒரு 72 பேர் ஆனது அது.
And the 12 and the 72 changed the whole world. Hallelujah. இந்த 12 பேரும் 72 பேரும் அதோட நிக்கல, முழு உலகத்தையே அவர்கள் மாற்றி விட்டார்கள். Christianity spread like fire. ஒரு அக்கினியை போல கிறிஸ்தவம் இந்த உலகம் முழுக்க பரவ ஆரம்பித்தது. We are here more than 12. Hallelujah. Somebody can count? No, இங்க நாம் நிச்சயமாக தேவ சீஷர்கள் 12 பேர், அதற்கும் மேலாக தானே நம்ம இங்க இருக்கிறோம். We are more than 12, I said. அந்த 12 பேரை காட்டிலும் அதிகமான பேர் தானே நம்ம இங்க இருக்கிறோம் இந்த சபையில. More. Hallelujah. நிச்சயமா நீங்களும் நானும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Are you getting excited? நீங்கள் இதை குறித்து உற்சாகப்படுகிறீர்களா? Are you ready to do your part? நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறீர்களா? Are you going to do your part of partnering with the church vision and with the gospel to go or to take it forward? நீங்கள் இந்த சபையில உருவாக்கப்படுகிற இந்த சுவிசேஷத்துக்காக நீங்கள் சபையில ஆம் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? Hallelujah. ஆமென். So we are going to see next Sunday a big turnout here. நிச்சயமாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதை விட ஒரு பெரிய ஜனத்துரலை நாம் பார்க்க போகிறோம் இந்த சபையில. Hallelujah. ஒத்துக்கிறீங்களா? Unfortunately, I will not be here. நான் அதை பார்க்கிறதுக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன் இந்த இடத்துல. I will ask the pastor the report, okay? நான் கண்டிப்பா நான் வந்து தேவ ஊழியர்களையும் தலைமை போதகர்களையும் நான் கேட்பேன். Hallelujah. Hallelujah. So let's move on to verse 6. அடுத்ததாக 6ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். It says, being confident of this, that he who began a good work in you will carry it on to completion until the day of Jesus Christ. அதில் தமிழ்ல 5ஆவதை பாருங்கள். உங்கள் கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முறிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Amen, amen, amen. Hallelujah. God, Paul is writing here and he is saying something very powerful. பவுல் இந்த சபைக்கு எழுதுகிறார். அவர் எழுதுகிறதுல மிகவும் வல்லமையான ஒரு காரியத்தை இந்த சபைக்கு எழுதுகிறார் பாருங்க. What he is saying is very confident, very sure. அவர் சொல்றாரு நான் நிச்சயமா நான் நம்புறேன் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. That the Lord has done something already good in the believers in Philippi. அந்த பிலிப்பு சபையில அந்த இருக்கிற அங்கத்தினர்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அதை தான் அவர் சொல்லுகிறார். And he is expecting that God is going to do more in their lives. அப்படி செய்த கர்த்தர் அதை காட்டிலும் அதிகமான நன்மைகளை அந்த பிலிப்பு சபைக்கு செய்வார் என்று நம்பி அவர் இதை எழுதுகிறார். Few words that I want to stress on. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். First one is he. முதல் வார்த்தை அவர். That's the key. The he is the key. அவர் என்பது பெரிய காரியங்களுக்கு உண்டான முக்கிய வார்த்தை. It says here he who has begun. So it is the Lord who has begun. தொடங்கினவர். தொடங்கினவர்னு சொல்றார். அந்த தொடங்கினவர் யாரு? கர்த்தரை குறிக்கிறார் அவர். The Lord takes the ownership of doing his part very well. கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? அவர் என்னென்ன செய்யணுமோ அதற்குண்டான முழு உரிமையை அவர் எடுத்துக்கொள்கிறார். He takes the ownership to help us, to bless us, to shape us, to protect us, to fulfill the call that he has placed upon us to be complete. நம்மை தேர்ந்தெடுக்க, நம்மை பாதுகாக்க, நம்மை ரட்சிக்க, நம்மை ஆசீர்வதிக்கிற இத்தனை வேலைகளையும் செய்வது என்னுடைய கடமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். So it is the he who is very important in this. தொடங்கினவர் என்று ஒருவரை குறிக்கிறாரே அது கர்த்தரை குறிக்கிறார். So அவர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. Then it says he who has began is already the Lord has started to work in our lives. தொடங்கினவர் என்று சொல்லுகிறார் மீன்ஸ் என்னது? ஆல்ரெடி தொடங்கியாச்சு, இனிமேல் தொடங்க போறதும் இல்ல, தொடங்கினவர். சோ ஆல்ரெடி அவர் ஆரம்பிச்சிட்டாரு. He has given us a dream, a calling, a ministry, a marriage, a relationship, a godly relationship, maybe a business. So he has already began something. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு திருமணத்தை கொடுத்திருக்கிறார், உறவை கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு நல்ல பிசினஸ் பண்ணும்படி வணிகங்களை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார். சோ கர்த்தர் என்ன பண்றாரு? ஆல்ரெடி நமக்கு நன்மைகளை தொடங்கி விட்டார். And not just began, it says he's began a good work in you. Hallelujah. தொடங்கினவர் என்னவா? வெறும் தொடங்குறதோட இல்ல, ஒரு நல்ல வேலையை தொடங்கினதாக, இது நற்கிரியையை தொடங்கினவர். It's always good with Jesus. இயேசுவிடம் எல்லாமே என்னது? நன்மைதான், நல்லதுதான். Did you hear that? It's always good with Jesus.
கர்த்தரிடத்துல காணப்படுகிற எல்லா காரியங்களுமே நற்கிரியை நல்லது. எத்தனை பேர் சொல்றீங்க? I know sometimes it's not easy. அது அவ்வளவு எளிதானது அல்ல. In our Christian walk we face tragedies. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் நிறைய உபத்திரவங்களை நாம் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. My mother was a great woman of God. என்னுடைய தாயார் தேவனுக்கு பயந்த ஒரு பெரிய வீராங்கனாய், fully committed to the work of the Lord. கர்த்தருக்கென்று தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். A very prayerful woman. கர்த்தருக்காக மிகவும் ஜெபித்து உழைக்கிற மக்கள். A very soul winning woman. நிறைய ஆத்துமாக்களை தேவனிடம் திருப்புகிற ஒரு தாயார் என்னுடைய தாயார். She would not let anybody easily go without telling about Jesus, whoever she came across with. மேக்ஸிமம் யாரெல்லாம் பார்க்கறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கர்த்தரை பற்றி சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. She loved her word, she read the word. தேவ வார்த்தையை நேசிக்கிற பிள்ளை, அதை பற்றி எத்தனையோ பேருக்கு சொன்னவர்கள் அவர்கள். She was worshiping the Lord for hours. She just loved to worship Jesus. தேவனை மணிக்கணக்கில் ஆராதிப்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். And she loved church. தேவ சபையை ரொம்ப நேசிப்பாங்க. And she ticked all the boxes of being a good Christian. என்னென்ன தகுதி இருக்கு, ஒரு நல்ல கிறிஸ்தவர்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குதுன்னு ஒரு பேப்பர்ல போட்டீங்கன்னா அவங்கள எல்லாத்துக்கும் டிக் பண்ணிடலாம். But at the age of 68 வயதுல she had cancer. அவர்களுக்கு புற்றுநோய் காணப்பட்டது. This was the third time the cancer came back. அது மூன்றாவது தடவை இந்த புற்றுநோய் திரும்ப வருகிறது. First time she had cancer was in 2003. 2003லே முதல் தடவை இந்த புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டது. And after many years it came back again, and then I think it came back again in 2015 or something, and when one of her breasts was amputated. அப்பொழுது கிட்டத்தட்ட அத்தனை வருடங்கள் கழித்து 2015ல அடுத்த புற்றுநோய் கண்டுபிடிக்கிறோம். அந்த இடத்துல தான் அவர்களுக்கு அந்த மார்பகங்கள் அகற்றப்பட்டது. Despite the operation being very successful, the cancer came back again in 2019, I think. ஆபரேஷன் எல்லாம் நன்றாக முடிந்தது. ஆனால் 2019ல திரும்பவும் அந்த புற்றுநோய் அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. In 2020 she went to be with the Lord. 2020 அதிலே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாய் அவர்கள் கடந்து சென்றார்கள். And I always believe, நான் நிச்சயமாய் நம்புகிறேன், my mother is such a woman of God, has done so much for God, that she would be coming through the cancer. எனக்கு நிச்சயமாய் தெரியும், அவர்கள் தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனுக்காய் வைராகியம் கொண்டிருக்கிறவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொள்வார்கள் என்று நிச்சயமாய் நம்பினேன். But to cut the story short, நமக்கு நேரம் இல்லை. I did not have any grudge or bitterness against God. இதை குறித்து கர்த்தரிடத்துல எனக்கு எந்த வேதனையோ எந்த மனக்கசப்போ இன்றளவும் கிடையாது. It was very sad to see my mom go. என்னுடைய தாயார் மரித்து போவது மிகவும் கவலையான காரியமாக இருந்தது. Very sad because she gave her life fully to God. தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காய் முழுவதும் அர்ப்பணித்தவர்கள். And when you give your life fully to God, then you can ask questions. You think of asking questions. உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அப்படியே நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது போராட்டங்களிலே நீங்கள் கேள்விகளை கேட்பது இயல்பு. எனக்கு ஏன் இது என்று நாம் கேள்வி கேட்கதான் செய்வோம். But I felt I did not have that right. ஆனா எனக்கு அந்த கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இல்லைன்னு நான் நினைச்சேன். Why? Because I am a born servant of the Lord Jesus Christ. ஏன் தெரியுமா? நான் பிறக்கும் பொழுதே தேவனுடைய ஊழியக்காரனாய் தான் நான் பிறந்தேன். And a born servant has no rights. தேவ ஊழியக்காரனுக்கு இப்படி தேவனை கேள்வி கேட்க எந்த உரிமையும் கிடையாது. We are not slaves. நாம் அடிமைகள் அல்ல. To Jesus. தேவனுக்கு அடிமைகள் அல்ல. We are free in Christ. நாம் தேவனிடத்திலே சுயாதீனர்களாய் இருக்கிறோம். But we are still born servants. இன்றைக்கும் ஆனால் நாம் ஊழியர்களாய் ஊழியம் செய்கிறவர்களாய் தேவனுக்காக வேலை செய்கிறவர்களாய் தான். And I accepted, Lord, she's gone. Okay, I need to now continue with the Lord more strongly than ever before. Hallelujah. இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் என்னையே தேற்றிக்கொண்டேன். தேவன் அவர்களை அழைத்தார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய்விட்டார். என்னுடைய வேலை என்ன? சுவிசேஷத்திற்குண்டான பிரபல்யத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்ததாக யோசிக்க ஆரம்பித்தேன். So in life you will come across situations that you will not understand. வாழ்க்கையில
உங்களுக்கு புரியாத, உங்களுக்கு தெரியாத இந்த சூழ்நிலைகள் ஏன் என்று எனக்கு வருகிறது என்று வருகிற சூழ்நிலை எத்தனையோ நமக்கு உங்களுக்கு வரும். That you might feel things will hurt you. உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை கண்ணீர் வர வைக்கிற, உங்களை காயப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் வரும். And it might make you angry, bitter against God. ஒரு சில நேரத்துல இந்த காரியங்களை நீங்கள் கடந்து போகும்போது தேவனிடத்துல உங்களுக்கு கோபம் கூட வரும். But let us remember ஒரே ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். the sacrifice of the Lord Jesus Christ. தேவன் நமக்காய் செய்த தியாகத்தை பாருங்கள். He took the whips, lashes on our behalf. கசை அடிகள், வாரினாலே அடிக்கிற அடிகள் அத்தனையும் அவர் உங்களுக்காக, எனக்காக அவர் எடுத்துக்கொண்டார். For so long with the heavy cross on him, for you and for me. பாரம் சுமைந்த அந்த சிலுவையை தூக்கி கொண்டு எத்தனையோ தூரம் அவர் நடந்திருக்கிறார். They put the crown of thorns on his head, and it was not placed just like that. I believe they must have just put it with the thorns hard to go right into his skull. பெரிய முள்முடி வைக்கப்படுகிறது. நான் வெறும் அப்படியே மேல வச்சிருப்பாங்கன்னு இல்ல, அதை வச்சு அழுத்தி இருப்பாங்க. ஏன்? அவ்வளவு பெரிய முள் உள்ள இறங்கணும்னு அவ்வளவு பாரப்பட்டு அதை அழுத்தி இருப்பார்கள். And then they put the spear in his rib area. ஈட்டியை வைத்து இங்க விலா எலும்பிலே அவரை அப்படியே குத்துகிறார்கள். Of course, before that they nailed him. இதற்கு முன்பதாய் கைகளிலும் கால்களிலும் இத்தனை பெரிய ஆணிகளை வைத்து அவர்களை கடாவுகிறார்கள். So if I think of that, அதை நினைக்கும் பொழுது I can say, Lord, you've gone through so much more than my mother. அதை நான் நினைக்கும் பொழுது ஒன்றே ஒன்று தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. எங்க அம்மா கடந்து சென்ற பாதையை காட்டிலும் நீங்க பெரிய பாடுகளை கடந்து சென்று இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. So today if you are holding something against God, ஒருவேளை இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல வந்துக்கிறீங்க, தேவனுக்கிட்ட நீங்க நிறைய கேள்விகளோடு ஒருவேளை வந்திருப்பீர்கள், ஆனால் something didn't go the way you wanted in your life, நீங்கள் நினைத்தபடி காரியங்கள் செல்லவில்லை என்று பல கேள்விகளோடு தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்களா? today is a day to say, God, I'm sorry, I accused you, I was bitter against you, Lord, I'm sorry, forgive me. Hallelujah. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல கேளுங்க, நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன், உங்களை காயப்படுத்திட்டேன், தயவு செய்து என்ன மன்னிங்கப்பான்னு கேளுங்க. And let's move on. அதற்கு அடுத்த காரியத்தை பார்க்க ஆரம்பியுங்கள், அதிலே நின்று விடாதீர்கள். With the desire and with an aim to continue to serve Jesus wholeheartedly. அடுத்து நீங்கள் பார்க்கும்போது ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கணும். தேவனுக்காக நான் எப்படி உழைக்க முடியும், தேவனுடைய காரியத்துக்காக நான் எப்படி உழைக்க முடியும்ன்ற ஒரே ஒரு காரியம் தான் உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். Maybe there are mothers here who lost a young child. ஒருவேளை தன் குழந்தைகளை சாக கொடுத்த எத்தனையோ தாயார்கள் இங்கே இருக்கலாம். Maybe there are ladies here who lost a husband at a young age. ஒரு சிறு வயதிலே தன்னுடைய கணவரை பறி கொடுத்த எத்தனையோ பிள்ளைகள் இங்கே இருக்கலாம். And if there is something that you have been holding on to, உங்களுடைய மனதிலே ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பாரத்தோடு தேவனுடைய சமூகத்துல வந்திருந்தீர்களானால் don't let it go. அது அப்படியே விட்டு விடாதீர்கள். Today is a day to be free. இன்றைக்கு அதை இறக்கி வைக்கிற நாள் இது. Today is a day to be free. இன்றைக்கு அதை இறக்கி வைத்து நீங்கள் ஃப்ரீயா இருக்கிற நாள் அது. Today is a day to be free. இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக்கப்படுகிற நாள் அது. Because the Bible says, whom the Son has set free, he is free indeed. வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். Hallelujah. So he has begun a good work in you and me. வேதம் சொல்லுகிறது, உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர். And so the next word is, it's you who need to partner with God, or it's me who needs to partner with God. அடுத்த முக்கியமான வார்த்தையை பாருங்கள், நீங்கள் என்ற வார்த்தையை தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். 1 Thessalonians chapter 5 verse 24 says, 1 தெசலோனிக்கேயர் 5:24 பாருங்க. the one who has called you is faithful and he will do it. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். So he has promised and he will do it. அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அவர் அப்படியே செய்வார். Because he is faithful. அவர் விசுவாசத்திற்குள்ளவர், அவர் நம்பத்தகுந்த தேவன். அவர் One of the amazing qualities of God is faithfulness. அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் என்ன தெரியுமா? அவரை நீங்களும் நானும் நம்பலாம், அவர் நம்பத்தக்கவர். And so he who has begun a good work in you, the last thing that Paul says is, he will bring it to completion. Hallelujah. Hallelujah. அடுத்ததாக கடைசியாக சொல்லி நாம் பார்க்க போகிறோம், உங்களை நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரிதி முடிய நடத்தி வருவார். சோ அதை தொடங்கினவர் முடிப்பார். He will not leave you half the way. பாதியில உங்களை கைவிட்டுட்டு போக மாட்டார். He is promising that
he who has begun a good work, he will bring it to completion. அதை வேதவன் சொல்லுகிறது, உங்களிலே நற்கிரியை தொடங்கின தேவன் பாதியிலே உங்களை விட்டுட்டு போக மாட்டார். அதை எதற்கு தொடங்கினாரோ அதை முடிக்கிற வரைக்கும், அது முடிவு பெறுகிற வரைக்கும் உங்கள் கைகளை கைவிட மாட்டார். That's a strong promise from God for you and me. இதுதான் கர்த்தரிடத்தில் வந்துகிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும். Whatever promises that he has given you, he will bring it to completion, but you need to partner with him. உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் இதுவரைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதை எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனா ஒன்று, தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய ஊழியருக்கும் நீங்கள் கை கொடுக்க வேண்டும். அவருடைய பாரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். They say you need two hands to clap. இது சொல்லுகிறது, இரண்டு கைகளை தட்டணும். God is already clapping. Come and join him and let's clap. அவர் ஆல்ரெடி ஒரு கையை வச்சு கர்த்தர் தட்டின்னு தான் இருக்காரு. நீங்க இன்னொரு கையை வச்சு தட்ட ஆரம்பிச்சிடணும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Can you just play the piano? We have 5 more minutes. I think Danny. we just pray and finish it. Piano to you. Let's Danny. stand, please. Let's stand. Hallelujah. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்திருப்போம். Praise God. Hallelujah. We're going to finish. கொஞ்ச நேரம் நம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். 5 minutes to pray. வெறும் 5 நிமிடங்கள் இதிலே நாம் முடிக்க போகிறோம். I covered about how you can reach out to people. நான் சொன்னது எப்படி நீங்கள் எந்தெந்த முறையிலே மக்களை நீங்கள் சந்திக்க முடியும் என்று சொன்னேன். We are going to pray that God will give us now the strategies to go as we go from here to bring people in this church. Strategies. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வழிமுறைகளை எப்படி ஜனங்களை பார்க்கணும், ஜனங்கள்கிட்ட பேசணும் எப்படி என்று கர்த்தர் சொல்லி தருவார். We want to see this place full next week. அடுத்த வாரம் இந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரம்ப So வேண்டும். let's pray for that first. Then we will pray for healing. முதலாவது அதற்காக நாம் ஜெபிப்போம். Whoever is sick in your bodies, we will just pray from here, and you will put your hand wherever the problem is, and we will just declare healing from here. இன்றைக்கு யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்திருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் கை வைக்க போறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் விடுதலையை கொடுக்க போகிறார். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். Let's pray for God to give us ideas, strategies to bring people to the church. பிள்ளைகளை ரட்சிக்க நான் எப்படி சந்திக்கணும், எப்படி சபைக்கு கொண்டு வரணும் என்கிற ஞானத்தை கர்த்தர் தரணும். அதற்காக ஜெபிக்க போறோம். And you can be loud in your prayer. Hallelujah. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். Let's pray. Sharaba sakarama sikere. Shoroba sikarama sikere. Raba sakarama sikere. Shokobo sikarama sikere. Ora baba. Father, we pray, mighty God, in the name of Jesus, you will stir this church to evangelize and to bring people to you, Father Lord. We pray. Hallelujah, Lord. We pray you give this church members the strategies, Lord, fresh ideas, Lord, fresh things, how they can reach out to this community better, Lord, like they have never ever done before, Lord, in the name of Jesus. இந்த சபை மக்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்க போகிறீர். எப்படி ஆத்துமாக்களை சந்திப்பது, எப்படி ஆத்துமாக்களை கொண்டு வருவது என்று நீர் ஞானத்தை தந்து கொண்டிருக்கிறீர். இந்த பிள்ளைகளின் மூலமா இந்த சபை நிரப்பப்பட போகிறது. இடங்கொள்ளாமல் போக மட்டும் இந்த சபை நிரப்பப்படுகிறது. தேவையுள்ள ஆத்துமாக்கள் இந்த சபைக்கினராய் ஓடி வருகிறார்கள். தேவையுள்ள மக்களுக்கு இந்த இடத்துல அற்புதம் நடைபெற போகிறது, அதிசயங்கள் நடைபெற போகிறது. அந்த பிள்ளைகள் வாஞ்சிக்கிற அதிசயங்களும் அற்புதங்களும் அடையாளங்களை கர்த்தர் இந்த இடத்துல செய்ய போகிறேன். Yes Lord, yes Lord. Hallelujah. And you can also go home and pray. And I'm just going to pray for healing. If anybody is sick here, then just put your hand wherever you have that pain or problem. I'll just declare healing upon you. Jesus. ஒருவேளை இங்க நீங்கள் யாராவது பலவீனத்தோடு வந்திருப்பீங்கன்னா எந்த இடத்துல பலவீனமோ அந்த இடத்துல நீங்கள் விசுவாசத்தோடு கைகளை வையுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், இப்போது நான் ஜெபிக்கிற கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். Or you can stand in the gap for somebody who you know is sick at the moment. ஒருவேளை நீங்க வேற யாருன்னா ஜெபிக்கிறீங்களா, அவர்களை நினைத்து நீங்கள் இப்போது ஜெபிக்க ஆரம்பிங்க. And declare healing. Hallelujah. கர்த்தர் விடுதலை. Let's pray. We got 2 more minutes. ஜெபிக்கலாம். Father, in the name of Jesus, your word says in Exodus 15:26 that Lord, you sent your word. Sorry, I am the God that healeth thee. That's what it says in Exodus chapter 15:26. I am the God who healeth thee. And we pray for our members here, whoever is sick in their bodies, Father, whether it is emotional, physical as well, and spiritual sickness in any way, Father, any torture, any oppression from the demonic realm, in Jesus' name, we pray breakthrough and healing, complete healing. And if we are praying for anyone and they are standing in the gap for anyone, we pray that healing power
from here will go right now in the name of Jesus to that very place, to that very family, so that you will heal them in Jesus' name, I pray. யாத்திராகமம் 20:26 சொல்லி இருக்கிறேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஓ, நீரே எங்கள் பரிகாரி, எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற பரிகாரி நீர் ஒருவர் தான். எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரே பரிகாரி நீர் ஒருவர் தான். எங்கள் போராட்டத்தை மாற்றுகிற ஒரே பரிகாரி நீங்கள் தான். இன்றைக்கு நீர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறீர், இன்றைக்கு நீர் எங்கள் கண்ணீரை துடைக்கிறீர், இன்றைக்கு அற்புதம் செய்ய எங்கள் மத்தியிலே நீர் வியாபித்து இந்த சபையிலே இறங்கி இருக்கிறீர். Hallelujah, hallelujah. Praise the Lord. Daniel, we have got something, yeah? You want to come out? Yeah. We want to just call Pastor Peter and Pastor Stephen. We got some surprise for you. இன்றைக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நம்முடைய தலைமை போதகருக்கும் நம்முடைய போதகர் அவர்களுக்கும் ஒரு சிறிய, This was Daniel's idea. இது நம்முடைய சகோதரர் டேனி அவர்களுடைய. So can the pastors come forward? The pastors, yeah, Peter and Pastor Stephen. நான் நம்முடைய தலைமை போதகர் அவர்களே I think you have to come here on the stage. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்படி கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்படி அவளை எங்கேஞ்சுகிறேன். Okay, how do we do it in your church? I'm new to this. ஐயா, இன்னும் ஒரு சிறிய அன்பளிப்பு நம்முடைய அன்பு போதகர் அவர்களுக்கு. அடுத்த முறை காப்பி குடிக்கும்போது தயவு செய்து இதில் குடிங்க ஐயா. முடித்து நம் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். இந்த நாளிலும் அவர்கள்